அஸ்ஸலாமு அலைக்கும். குரைப் பின் அபி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது: இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மிஸ்வர் பின் மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அஸ்ஹர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் என்னிடம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று, எங்கள் அனைவரின் சலாமையும் அவருக்கு கூறுவீராக. அசருக்கு பின் 2 ரக்காத் தொழுவது பற்றி அவரிடம் கேட்பீராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடை செய்ததாக எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்க, அத்தொழுகையை ஆயிஷாவே நீங்கள் தொழுவதாக கேள்விப்படுகிறோம் என்று கேட்பீராக என்றார்கள். மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாமும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவ்வாறு அசருக்கு பின் தொழுபவர்களை அடிப்பவர்களாக இருந்ததையும் தெரிவிக்க சொன்னார்கள். நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று நான் அனுப்பப்பட்ட விஷயத்தை கூறினேன். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நீர் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேளும் என்று கூறினார்கள். நானும் இம்மூவரிடம் திரும்பி வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதை சொன்னேன். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்ட கேள்வியை கேட்குமாறு மீண்டும் என்னை அம்மூவரும் அனுப்பினார்கள். உடனே நான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து விஷயத்தை கூறியபோது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்விரு ரக்காத்துகளை தடை செய்ததை நான் கேட்டுள்ளேன். பிறகு அவர்கள் அசர் தொழுதுவிட்டு 2 ரக்காத்துகள் தொழுததை நான் பார்த்தேன். தொழுதுவிட்டு எனது வீட்டிற்கு வந்தார்கள். அப்போது என்னுடன் அன்சாரிகளில் பனு ஹராம் எனும் குலத்தை சேர்ந்த பெண்கள் சிலர் இருந்தனர். அவர்களில் ஒரு பெண்ணை தொழுது கொண்டிருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி, நீ அவர்களுக்கு அருகில் சென்று, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இந்த 2 ரக்காத்துகள் தொழுவதை தடுத்ததை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்போது தாங்களே அதை தொழுவதை நான் பார்க்கிறேனே என நான் கேட்டதாக அவர்களிடம் நீ கூறு. அவர்கள் தமது கையால் சைகை செய்தால் நீ பின்வாங்கிவிடு எனக் கூறி அனுப்பினேன். அப்பெண்ணும் கூறப்பட்டதைப் போன்றே செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கையால் சைகை செய்தபோது அப்பெண்மணி திரும்பி வந்துவிட்டார். தொழுகையை முடித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு உமையாவின் மகளே, அசருக்கு பின்னால் தொழுத 2 ரக்காத்துகள் பற்றி கேட்டாய். அப்துல் கைஸ் கிளையை சேர்ந்தவர்கள் வந்ததால் லுஹருக்கு பின்னால் உள்ள 2 ரக்காத்துகள் சுன்னத் தொழ முடியவில்லை. அந்த தொழுகையே இந்த 2 ரக்காத்துகளாகும் என்றார்கள் என உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விடையளித்தார்கள். சஹீஹ் புகாரி 1233, அத்தியாயம் 22, தொழுகையில் ஏற்படும் மறதி.